அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். எங்க நிற்கும் பார்த்தா நம்ம இன்னைக்கு நம்ம கடலை காட்டில் நிற்கும். நம்ம கடலை வயலில் இந்த வயலில் ரொம்ப களை பற்றி போச்சு பார்த்துக்கிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கடலை போட்டோன்னே 3 ஒரு களைக்கொல்லி அடிப்பாங்க. அது களைக்கொல்லி நான் அடிக்கலை. ஏன்னா எனக்கு அந்த களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு மனசு வரல. களைக்கொல்லி அடித்து அந்த மண்ணுக்கு நச்சுத்தன்மையாயிரும். அந்த நம்மளோட மண் நம்ம மண்ணை கெடுக்க வேண்டாம், நல்லா இருக்க மண்ணை நச்சுத்தன்மையாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு களைக்கொல்லி அடிக்கலை. களைக்கொல்லி அடிக்காத காரணத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட களை பாருங்க. இது பார்க்கும்போது தரிசு நிலம் மாதிரி இருக்கும், கடலை வயல் மாதிரியே இருக்காது. ஆனால் இதுதான் கடலை வயல். ஏன்னா இதுக்கும் நான் களைக்கொல்லி அடிக்காமல் களை பறித்து ஆள் விட்டு களை பறித்து திரும்பவும் இவ்வளோக்குள்ளே களை வந்திருக்கு. இந்த நினைக்கு பாருங்க, உள்ள கடலை செடி அடர்ந்து புல்லு தான் சுற்றி நிற்கி. கடலை செடி நம்ம தேடி தான் பிடிக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் பாருங்க. கடலை செடி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லு இருக்கும். புல்லுக்குள்ளே நம்ம கடலை செடி இப்படி சரி பார்த்தீங்களா, தேடி தான் பிடிக்கும். இந்த வயல் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா களைக்கொல்லி அடிக்காத ஒரு சூழ்நிலை தான் இதுக்கு காரணம். களைக்கொல்லி அடித்து விவசாயம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த மண்ணை நச்சுத்தன்மையாக்க விரும்பலை. களைக்கொல்லி அடிக்காமல் விவசாயம் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் அந்த முயற்சி ரொம்ப தோல்வி ஆகிட்டு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா களை பறிச்ச சம்பளம், டிராக்டர், உழவு கூலி, ஆள் விட்டு கால் பாத்தி வாய்க்கா எடுத்து வரப்பு எடுத்ததுன்னு பார்த்தா இப்போ இதில் சுத்தமாக கடலையே கிடையாது. அதனால் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுலேருந்து மீண்டு எப்படி வர்றதுன்னே தெரியல. இதை திரும்ப இந்த முயற்சி கைவிடாமல் திரும்பவும் இந்த விவசாயத்தை தொடருவேன். நான் எந்த சூழ்நிலையும் மனம் சோர்ந்து போய் விவசாயத்தை விட்டுட்டு போக மாட்டேன். தொடர்ச்சி விவசாயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பேன்.